டிஜிட்டமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்கிட்ட OnePlusோட அதே அன்பாக்சிங் தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை பார்த்துட்டு என்னடா திரும்ப OnePlus 7 Pro பண்ணுறாங்களோ அன்பாக்சிங் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து OnePlus 7ஓட அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏற்கனவே OnePlus 7 Proவோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம OnePlus 7ஓட அன்பாக்சிங் பண்ணுறோம். சரி வாங்க போல் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எழுதிருக்கு கோ பியாண்ட் ஸ்பீட். ஸோ அதே மாதிரியான ஒரு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ OnePlus 7 Proவில் பார்த்த மாதிரியே அதே மாதிரி ஒரு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்டில் இந்த ஃபோனோட எல்லா டிசைன், எல்லா சிறப்பம்சங்களையும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இதோட டிஸ்பிளே எல்லாமே இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய புக் இருக்குது. அதை தவிர இந்த ஃபோனில் இதுதான் ஃபோனு. ஸோ இங்கே இது ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus 7 வந்து ரொம்பவே பாப்புலராக வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ OnePlus 7 Proக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே OnePlus 7 Pro பார்த்துருந்தோம். OnePlus 7 நம்ம பார்க்கல. ஸோ இன்றைக்கி இந்த OnePlus 7ல் பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே OnePlus 7 ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. வேறு இதில் ஏதாவது இருக்கானா இல்லை எதுவும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் கவர், ப்ரொடெக்டிங் கவர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இதில் ஸ்பெக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அதில் உங்களுக்கு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்பெக்ஸ் இது எல்லாமே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய புக்கு இருந்தது போதாதுன்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறது தான். ஸோ அது மாதிரி இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இதுதான் அந்த ஃபோனு. ஸோ இதை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. 4 சைடு கர்வ்டு ஒரு லுக் கொடுக்குது OnePlus 7. ஸோ இந்த ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ண, ஸோ இந்த ஃபோன் பார்க்க ஒரு அழகான ரெட் கலர், ஒரு க்ளாஸியான லுக் தருது. ஒரு ஷைனிங்கான ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து மேலே ஒரு டுவெல் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷ், அப்புறம் OnePlusோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. லோகோ கொடுத்தது போதாதுமே கீழே OnePlus அப்படிங்கிற டேகும் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ OnePlus 7 Proவில் பார்த்துருந்த மாதிரி இதுலேயும் டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் 3.0 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் கனெக்டிங் கேபிள் வந்து உங்களுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குன்னு இந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து டைப் ஆஃப் நிறைய வந்து உங்களுக்கு கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அந்த கேஸ் கவர் தான். ரெட் கலர் ஃபோனுக்கு அழகாக ரெட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேஸ் கவர் தான், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இதில் எல்லாமே உங்களுக்கு கேஸ் கவர் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த கேஸ் கவர் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் என்ன அப்படின்னா OnePlus 7 இந்த ஃபோன் தான் பார்க்குறீங்க. இந்த ஃபோனோட லுக் உங்களுக்கு அழகாக காமிச்சிரு. ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளாஸியான ஒரு லுக் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் பின்னாடியும் சரி ஒரு கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக டிசைனை பார்த்துருவோம். நான் ஒரு சைடில் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ரொம்பவே செமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு ஈஸியாக ஒரு கையில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அது தவிர நம்ம கீழ்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கில் இது வந்து கனெக்டிவிட்டி, சார்ஜர் கனெக்டிவிட்டிக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்னென்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து வால்யூம் ரோக்கர்ஸை வச்சுருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம் கார்டு எஜெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை எதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இது வேலை செய்யும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் நம்ம டிசைனை பார்த்துருந்தோம். இங்கே வால்யூம் ரோக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது டைப் சி கனெக்டிவிட்டி ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன்,
இந்த சைடில் என்னென்னா வால்யூம், அதாவது உங்களுக்கு ஏதாவது வால்யூம் அதாவது கால் வருது அப்படின்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட கால் வந்து வால்யூம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வச்சு இப்படி புஷ் பண்ணணும், புஷ் புல் பண்ணணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிடும். ஸோ லைட்டாக இதோட டிசைனை பார்த்துட்டு, டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, க்ளாஸியான லுக், ப்ளஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த OnePlus 7ஓட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் இருக்குது, 1080 2340 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இது பின்னாடி சரி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பற்றி பேசணும் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஜிபியூ Adreno 640 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்னு பேசும் வகையில் இந்த ஃபோனில் 6GB ரேம் மற்றும் 8GB ரேம்னு 2 ஸ்டோரேஜில் கொடுக்குறாங்க. ஸோ 6GB ரேம் கூட பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 8GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கேமராவை பற்றி பேசணும் அப்படின்னா 48 MB கேமரா கொடுக்குறாங்க. அது வந்து f1.7 அப்ரச்சர் வேலை செய்யுது பின்னாடி இருக்கிற கேமரா. ஸோ ரெண்டாவது செகண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 5 MB கேமரா கொடுத்துருக்காங்க, f1.2.4 அப்ரச்சர் வேலை செய்யுது. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2160 அதாவது 30x60 ஃப்ரேம் ரேட்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD ரெசல்யூஷனில் நீங்கள் ஒரு வீடியோ கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் சூப்பராக எடுக்க முடியும். இப்போது இங்கே வந்து இந்த டிஸ்பிளேயில் ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாட்ச்குள்ளே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச்குள்ளே தான் கேமரா வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 MB செல்ஃபி கேமராவாக இருக்குது. அது f2.0 அப்ரச்சராக வேலை செய்யுது. அது மட்டும் 1080/s அதாவது இல்லை 30x60 ஃப்ரேம் ரேட்ஸ் படி உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் முன்னாடி சரி பின்னாடி சரி 2 சைட்லையுமே நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். மிரர் கிரே மற்றும் ரெட் கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலரில் எனக்கு பார்க்கவே ரொம்ப க்ளோஸியான லுக்கில் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் வரதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இதோட விலையை பற்றி பேசணுங்கிற டைம் வந்துச்சு. 6GB ரேமோட விலை வந்து பார்த்திங்கன்னா 32,999 இருக்குது. அதுவே 8GB ரேமோட விலை வந்து பார்த்திங்கன்னா 37,999 ருபீஸாக இருக்குது. ஸோ இந்த OnePlus 7 ஆல்ரெடி வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த OnePlus 7ஓட அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ரெட் கலர் அழகான ரெட் கலர் லுக் எப்படி இருக்குது, லுக் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை லுக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புது வீடியோவுடன் சந்திக்கிறேன்.